இலங்கையை விட்டு தப்பியோட தயாராகும் அரசாதிகாரிகள் ரணிலுக்கு நன்றி தெரிவித்த அனுர தரப்பு. அரசியல்வாதிகளின் வாகனங்களை ஏலத்தில் விட அரசாங்கம் திட்டம். மதுபான அனுமதி பத்திரங்கள் பெற்றவர்களின் பெயர் பட்டியலை வெளியிடும் அரசாங்கம். பாடசாலை நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைக்க தடை. அரசியல்வாதிகள் தொடர்பில் வெளியான புதிய தகவல். அனுரவின் ஆட்சியில் கைதாக போகும் தமிழ் அரசியல்வாதி. அனுரவுக்கு வாழ்த்து தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி. மதுவரி திணைக்களத்தின் உயரதிகாரி ஒருவர் வெளிநாடு செல்ல தயாராகி வருவதாக திணைக்கள உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசியல் காரணங்களுக்காக சட்டத்துக்கு முரணாக மதுபான அனுமதி பத்திரம் வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அதிகாரியை நாட்டை விட்டு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். புதிய அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்தின் கீழ் அவர் தொடர்பான பல மோசடிகள் மற்றும் ஊழல்கள் குறித்து ஏற்கனவே கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஹலால் சட்டத்துக்கு முரணாக மதுபான உரிமம் வழங்குவது தொடர்பாக மதுக்கடை உரிமையாளர்களால் உயர்நீதிமன்றத்தில் மதுவரி திணைக்களத்துக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த அதிகாரி தனது விருப்பத்திற்கேற்ப வரம்பெற்ற மதுபான உரிமங்களை வழங்க லஞ்சம் பெற்றுள்ளதாக மதுவரி திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. போலி பாதுகாப்பு ஸ்டிக்கர்கள் மோசடி மூலம் அரசாங்கத்துக்கு வரிப்பணம் நஷ்டம் ஏற்பட்டமை தொடர்பில் எதிர்வரும் விசாரணைகளிலிருந்து தப்பிக்கவே இவ்வாறு நாட்டை விட்டு செல்ல தயாராகி வருவதாக தெரிவிக்கின்றன. அரசாங்கத்தை சீர்குலைக்கும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்படவில்லை எனவும் அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சத்துரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் வரவிருக்கும் காலத்துக்கு தேவையான எரிபொருள் மற்றும் எரிவாயு கொள்வனவுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான பணம் அரசாங்கத்திடம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வருடத்தின் எதிர்வரும் காலப்பகுதிக்கு தேவையான ஏற்பாடுகள் அரசாங்கத்திடம் உள்ளது. இதேவேளை புதிய நிதியமைச்சர் நியமிக்கப்பட்டதன் பின்னர் அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்ட ஆவணத்தை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த அரசாங்கங்களின் போது முன்னாள் அமைச்சர்கள், செயலாளர்கள், ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் நண்பர்கள் பயன்படுத்திய பல கோடி ரூபாய் பெறுமதியான சொகுசு வாகனங்களை ஏலத்தில் விடுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. விற்பனை செய்வது அல்லது பொது ஏலத்தில் விற்று பணத்தை திரைசேரிக்கு வரவு வைப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இதேவேளை நீண்ட காலமாக அரசு வாகனங்களை துஷ்பிரயோகம் செய்தவர்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக முன்னெடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். ஆட்சி மாற்றத்துடன் கடந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள், செயலாளர்கள், அரசு அதிகாரிகள், ஊழியர்கள் பயன்படுத்திய பெருந்தொகையான சொகுசு வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட்டுள்ளன. பொதுமக்களின் வரிப்பணத்தில் பராமரிக்கப்பட்டு வந்த இந்த சொகுசு வாகனங்கள் அனைத்தும் கடந்த அரசாங்கங்களின் போது அரசியல்வாதிகள், செயலாளர்கள், ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் நண்பர்களினால் பயன்படுத்தப்பட்டவை என அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்களின் பெயர் பட்டியல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் 300 லட்சம் ரூபாய் முதல் 400 லட்சம் ரூபாவுக்கு மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை விற்பனை செய்தவர்கள் உள்ளனர். அவர்களின் விவரங்கள் நம்மிடம் உள்ளன. ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்கள் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் நடத்தப்படும். அத்துடன் அவ்வாறான சகல தரப்பினர் தொடர்பான விவரங்களும் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும் என மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல்வாதிகளை தமது பாடசாலை நிகழ்வுகளுக்கு அளிப்பதை உடனடியாக நிறுத்துமாறு அனைத்து பாடசாலைகளையும் கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். கல்வி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் அரசியல்வாதிகளை பாடசாலைக்கு அழைப்பதன் மூலம் மாணவர்களின் கல்வியில் கவனம் சிதறி பாடசாலை சூழலை அரசியலாக்கும் அபாயம் ஏற்படும் என தெரிவித்துள்ளார். இதன்போது அரசியல் பணியிடங்களை நிரப்புவதில் வெளிப்படைத்தன்மையின் அவசியத்தை வலியுறுத்திய அவர் பொதுமக்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்பும் வகையில் செயல்முறை நடத்தப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை மாணவர்களின் மனநலம் குறித்து உரையாற்றிய அவர் தற்போதைய தலைமுறையினர் கணிசமான சவால்களை எதிர்கொள்கின்றனர். இதில் கோவிட் தொற்று நோய் மற்றும் பொருளாதார
நெருக்கடி ஆகியவை மாணவர்களிடையே மன அழுத்தத்தை அதிகரித்துள்ளன என சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் சமூக வலைதளங்களில் அதிக செல்வாக்கு கொண்ட அரசியல்வாதிகளின் விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதில் முகநூலில் 1 மில்லியனுக்கும் அதிகமான பின்தொடர்புகளை கொண்ட இலங்கையின் 6வது அரசியல்வாதியாக ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க இடம் பிடித்துள்ளார். அவருடன் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, மைத்திரிபால சிறிசேன மற்றும் கோட்டபாய ராஜபக்ஷ, நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க மற்றும் அன்றகுமார திசாநாயக்க ஆகியோரும் அதிகளவான பின்தொடர்பவர்களை கொண்டுள்ளனர். இவர்களில் அதிக எண்ணிக்கையிலான முகப்புத்தக பின்தொடர்பவர்களை கொண்ட இலங்கை அரசியல்வாதியாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 1.4 மில்லியனும் அவரது மகன் நாமல் ராஜபக்ஷ 1.3 மில்லியன் பின்தொடர்புகளையும் கொண்டுள்ளனர். அன்றகுமார திசாநாயக்க கூறியதை போல ஊழலுக்கு எதிரானவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என மக்கள் போராட்ட முன்னணியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள், அதில் எவ்வித மாற்றமும் இல்லை. புதிய ஜனாதிபதியின் செயற்பாடுகளுக்கு வாழ்த்துக்கள். எனினும் அவர்களுடைய கொள்கையில் சிறிய முரண்பாடு இருக்கவே செய்கிறது. மக்களுக்கு முரணான செயற்பாடுகளில் ஈடுபட்டார் என்றால் எதிர்க்கவும் செய்வோம். காலிமுகத்திடலில் வாகனங்களை கொண்டு வந்து நிறுத்தியதை பிரம்மாண்ட மாற்றமாக கருத முடியாது. பாரிய மாற்றத்தை மக்களின் வாழ்வில் கொண்டு வர வேண்டும். ஆளுநர் நியமனம் தொடர்பில் பெரிய ஆட்சேபனை எதுவும் இல்லை. எனினும் சேவை தொடர்பில் ஆளுநரின் தேவை உள்ளது. எனினும் முக்கிய தமிழ் அரசியல்வாதி ஒருவரின் குற்றங்கள் தொடர்பில் நிரூபிக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள அன்றகுமார திசாநாயக்கவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் தனது வாழ்த்து செய்தியை குறிப்பிட்டுள்ளார். குறித்த பதிவில் அனுரவின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளதோடு பாதுகாப்பு மற்றும் செழிப்பை மேம்படுத்த அனுரவுடன் இணைந்து பணியாற்ற எதிர்நோக்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜோ பைடனுக்கு நன்றி தெரிவித்து அனுர வெளியிட்டுள்ள பதிவில், உங்கள் அன்பான நல்வாழ்த்துக்களை நான் பாராட்டுகின்றேன். எனது தலைமையிலான இலங்கையானது நமது நீண்டகால நட்புறவை வலுப்படுத்துவதாக அமெரிக்காவுடன் நெருக்கமாக செயற்படும். அமைதியான, பாதுகாப்பான மற்றும் வளமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கான எனது அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார்.